பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா, இன்னைக்கு ஒரு பெண்கள் வாழ்க்கையே சீரடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவில் தாய் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படின்னா பெண்ணுடைய வாழ்க்கையும் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் அதே தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது துன்பப்பட்டோ இல்லை கணவனால் கைவிடப்பட்டிருந்தாலோ அதே அந்த பெண்ணுக்கு பாதிக்கு பாதி புண்ணிய காலங்கள் எப்படி சேருமோ அதே மாதிரி பாதிக்கு பாதி துன்ப காலங்கள் அந்த பிள்ளைக்கு சேர்ந்துடும். அதனால தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ தெரியாது, கர்ப்பிணி பெண்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் மன வருத்தம் வரும், வீட்டு பிரச்சனை வரும், குடும்பத்தில் தாயால் வெறுக்கப்பட வரும், ஒரு குடும்பத்தில் தகப்பனால் இவங்களை இவங்களை வெறுக்க வேண்டியதாக வரும். இப்படி தன்னுடைய கணவர் புரிஞ்சுக்காமல் காயப்படுத்துவாங்க. அப்போ இதனாலேயே பெண்கள் முக்கால்வாசி பெண்கள் பிறக்கும் போதே துன்ப நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு அவங்கள சேர்ந்துருது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண்ணு பிறக்கும் போதே இப்போ நம்ம சொல்கிறோம், அது எப்படிம்மா தாய் நல்லா இருக்கிறதுனால பிள்ளைக்கு நல்லாயிருக்கும், தாய் துன்பப்பட்டால் பிள்ளை அதை தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில், தாயை தண்ணி குடத்தில் பார்த்தா பிள்ளைய வீட்டில் போய் பார்க்க தேவையில்லைன்னு. விதிகளுடைய நிறைய பேர் பார்த்துக்கணும், 4 தலைமுறையெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அது எப்படின்னா தாய் பேச்சு கேட்கணும். தாய் தடுமாடிட்டாலே தாயோடைய தாயும் நல்லா இருக்க முடியாது, அவங்களுடைய பிள்ளையும் நல்லா இருக்க முடியாது. அப்போ 3 தலைமுறை இப்படி ஆகிருச்சுன்னா 4வது தலைமுறையும் கண்டிப்பாக அந்த குழந்தை பெத்தெடுத்த குழந்தையோடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த குழந்தை பிறக்கும் போதே இளமையிலேயே விதவை ஆகிறது, இளமையிலேயே டைவர்ஸ் ஆகிறது, இளமையிலேயே தன்னுடைய கணவர் இன்னொருத்தி கூட சம்பந்தம் வச்சுட்டு இவங்களை நோகடிக்கிறது, தன்னுடைய மனைவியை தொடாமல் இன்னொரு மனைவியை ரசிக்கிறது, இன்னொரு மனைவியை கூட தவறான முறையில் தொடர்பு வைக்கிறது, தன்னுடைய மனைவிக்கு நேரையே அந்த பெண்ணு கூட சந்தோஷமாக இருக்கிறது, அதை காமிச்சு கொடுக்குறது, பைக்கில் போகிறதோ வர்றதோ, அதெல்லாம் ஒரு பசுமாடை கொண்ட பாவத்துக்கு ஆளாகணும். ஒரு பசுமாடில் அந்த மாதிரி துன்பங்கள் அடுத்த ஜென்மம் வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, நிறைய பேர் தன்னுடைய நல்ல மனைவி இருந்தும் வாழ முடியாமல் இருப்பாங்க. இதெல்லாம் முன் ஜென்மத்தில் அவங்க செய்த கர்ம காரியம். அதே மாதிரி இந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய துன்பங்களுக்கு அவங்களே தான் விதிவிலக்கு. அதுலேருந்து இவங்க தன்னை தானே எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு பெண் ஜாதகத்தை பெண்ணுடைய ஜாதகம் விதவையாகிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் கூடியிருந்தா, செவ்வாய் சூரியன் ரெண்டும் ஒரு கட்டத்தில் கூடி இருக்காங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்காங்கன்னா, 7ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் பார்வை பார்த்தாலோ இது கூடி இருந்தால் அவங்க கண்டிப்பாக தன்னுடைய கணவரை பிரிந்து இருக்கணும். இந்த விதவையாகணும்னா இறந்து தான் ஒரு மனைவி விதவையாகணுங்கிற அவசியம் இல்லை, பிரிந்து இருப்பாங்க. கடல் விட்டு கடல் தன்னுடைய கணவர் பயணம் போயிடுவாங்க, வெளிநாட்டு தொடர்பில் போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உள்ளூர்லேயே அம்மா வீட்டில் போய் இருப்பாங்க, இவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஒரு வீடு எடுத்து இவங்களை கொண்டு போய் தனியாக வைக்க முடியாத சூழ்நிலைக்கு இவங்க அதிகமாக பிரிஞ்சு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும். தன்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கூடியிருக்கானுங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கான் அப்படின்னா குரு சந்திர யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கலாம், அது குருச்சந்திர யோகம் சொல்லக்கூடியது. கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகங்கக்கூடியதை நமக்கு கிடைக்கும். அதனால செவ்வாயும் குருவும் கூடி இருக்கலாம், ஆனால் செவ்வாயும் சூரியனும் கூடி இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கக்கூடாது. அது பாவிகளாக மாறிடுவாங்க. பார்த்தாலும் அந்த பெண்ணுடைய இளம் வயதிலேயே விதவை ஆகிடுவாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்க விதவை ஆகிடுவாங்க. அதனால பெண்கள் சரி ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா அதையும் மாற்ற ஒரு வல்லமை உண்டு. செத்தவங்களையும் பிழைக்க வைக்க வல்லமை உண்டு. அதே சமயத்தில் இயற்கையாகவே இறைவனுடைய இது செத்தவங்களை பிழைக்க வைக்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா சனத்தொகை எவ்வளோ பெருகி போயிடும். ஒன்று போய் ஒன்று பெட்ரு தான். அதாவது யாருக்கும் யாரும் கம்மி இல்லை, கிசிசே கம் நெய்ன்னு சொல்லிட்டு
ஹிந்தியில் ஒரு பழமொழி உண்டு. அதனால் யாருக்கு யாரும் குறைஞ்சவங்க இல்லை. நம்ம நினைப்போம் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா எல்லாரும் முக்கியமானவங்க. துரும்பு எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் எல்லாருக்கும் உயிரை கொடுங்க அப்படின்னா அந்த உயிர் கொடுக்கும் சூட்சுமத்தை யார் கையை ஆளலை. ஆனால் சித்த புருஷமார்கள் கூட அதை தள்ளி போடுவாங்க, நாட்களை தள்ளி போட வேண்டுவரிசு. ஆனால் நிரந்தரமாக உயிரோடு இருக்கணும், அது ஒரு பெரிய தண்டனை. அதனால் உயிர் பிழைக்க வைக்கிறத காட்டிலும் இறக்குறதே நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி தன்னுடைய கணவரை அதிகமாக உயிரோடு இருக்கணும்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் எதிர்ச்சி, அந்த எதிர் நீச்சல்னு சொல்லக்கூடிய மாதிரி எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் கிடச்சிரும். அதே மாதிரி அந்த பொண்ணு இந்த யோக சக்தி, தியான சக்தி, தவசக்தியை வெல்லணும் அப்படின்னா தவங்களை மேற்கொண்டு தெய்வ மார்க்க பக்தி மார்க்கத்தில் இருந்தால் இந்த ஜாதகத்தை வெல்ல முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக நம்பிக்கையின் கைவிட்டுருவாங்க. ஆனால் கைவிடாமல் செயல்பட்டால் ஒரு பச்சை குழந்தை எந்திரிச்சு நடக்கிறதுக்குள்ளே அது எத்தனை போராட்டத்தை சந்திக்குது, பச்சை மண். ஆனால் நம்ம நல்ல விவரம் தெரிஞ்சு எல்லாமே வந்ததுக்கப்புறம், எல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சிறு விஷயத்துக்கு நம்ம தடுமாடிடுவோம். தயவுசெய்து தடுமாடிடாதீங்க. உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் முன்னேறி போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு ஜாதகம் வந்துருச்சுங்கிறனால பயப்பட தேவையில்லை. அதுக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு வருங்கால கணவருக்காக நீங்கள் விரதங்களோ மாங்கல்ய பூஜைகளோ அந்த கர்வாச்சோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளணும். முக்கியமாக அமாவாசை, ஆடி, இந்த மாதங்கள், அதாவது பித்திருகளை தொடர்பு கொண்டு பித்திருகளுடைய பூஜைகளை செய்யணும். அதாவது பித்திருக்கடாய வித்மையே ஜெகத்தார்ணிய தீமையை தன்னோ பித்திரு பிரசோதயாத் ஊர்ஜம் வகாந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாலம் பரிசுதம் ஸ்வதஸ்தை தர்ப்பயாதமே அஸ்மத் பித்திருக்கடாய வித்மையே ஜெகத்தார்ணிய தீமையை தன்னோ பித்திரு பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போவுமே ஜெபித்துட்டு இருந்தால் இந்த மாதிரி ஜாதகத்தில் வர்றவங்க கூட தன்னுடைய கணவரை நல்லா காப்பாற்ற முடியும். பிரியாமல் தன்னுடைய கணவர் எங்கே எப்படி போனாலும் தன்னுடைய வசமாகிறதுக்கு இந்த பித்ருலோகு உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்பிக்கையோடு செயல்படணும். அது மாத்திரம் இல்லை, இந்த பித்ருலோகு, அதாவது 4 தலைமுறையாக அந்த பித்ருலோகு தான் குடும்பத்தையே நாசப்படுத்துறது. அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த மந்திரத்தை கண்டினியூவாக நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு பித்ருலோகே உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவாங்க. அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கை மாத்திரம் கிடையாது, ஒரு வாழ்க்கை சிறப்பாக்குனாலே வீடு வந்துடும், கார் வந்துடும், எல்லாமே வந்துடும். பொண்ணு, பொருள், குழந்தை, நல்ல ஒரு சுடர் விட்டு எரியக்கூடிய சுடர் தீபமாக நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஆலமரமாக இருக்கக்கூடியது ஒரு பெண்ணும் ஆணும். அவங்க எந்த விதத்துலையும் பிரியக்கூடாது. அப்படியே பிரியிறாங்க அப்படின்னா அவங்க சன்னியாசி வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். சரி, நம்ம பிரிஞ்சுட்டோம், நம்ம சன்னியாசியே எடுத்துக்கலாம். எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சன்னியாசி வாழ்க்கைக்கு கூட 7ஆம் இடத்துக்குரியவர் 6லேயோ 8லேயோ 12ல் மறைஸ்தானம் பட்டிருக்கணும். அப்போ தான் அவங்க சன்னியாசியை எடுக்க முடியும். இல்லைன்னா அதுவும் முடியாது. அவங்க முதல்ல தன் கையில் வெண்ணெயை வச்சு நெய் கலைகிற மாதிரி தன்னுடைய ஜாதகத்தையே முழுமையாக தெரிகிறவங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே இல்லையா, நான் சொல்கிறத வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிச்சுக்கரலாம், நீங்களே பார்த்துக்கரலாம். அப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் போடுங்க. நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்க்குறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹரர் மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். வாழ்வளம்.